இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சேலத்தின் மேட்டூர் அருகே வெள்ளாளர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் ஊரில் உள்ள கல் குவாரிகளை வரைமுறைப்படுத்த வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 5 குவாரிகள் 24 மணி நேரமும் செயல்படுவதால் காற்று நீர்நிலைகள் மாசடைகிறது, விவசாய வாழ்வாதாரம் பாதிக்கிறது, வீடுகளுக்கு சேதம் ஏற்படுவதாக கூறினர். நாங்கள் மேட்டூர் வட்டம் வெள்ளாறு கிராமம் புது காளிகவுண்டனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹேம்லெட், ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஊரை சுத்தி 5 கிரஷர் இருக்குங்க. 5 கிரஷரும் 24 மணி நேரமும் இயங்குது. 24 மணி நேரம் இயக்கத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு எல்லா மாசுகளும் இருக்கு. நிலம் மாசுபட்டிருக்கு, எங்க நீர் மாசுபட்டிருக்கு, எங்களுடைய காற்று மாசுபட்டிருக்கு. அதை விட முக்கியமானது நாய்ஸ் பொல்யூஷன் சார். 6 மணிக்கு மேல நாங்க ஒரு 10 மணி வரைக்கும் மேல கூட கிரஷர் க்ளோஸ் பண்றது கிடையாது. விடிய இருக்கிறதுனால எங்களுக்கு தூக்கமின்மை இருக்கு. எங்க ஊர் குழந்தைகளுக்கு படிக்க முடியல, சுவாச பிரச்சனைகள் இருக்கு, மன அழுத்தம் எங்க ஊர்ல அதிகமா இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. 60 வயசுக்கு மேல இருக்கவங்க சுயநினைவு இழந்த நிலைமையில இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நாங்கள் குவாரிகளை மூட சொல்லி கேட்கவே இல்லை. குவாரிகளை வழிமுறையை பின்பற்றி நடத்துங்கள், சரிங்களா? 6 மணிக்கு மேல எங்களுக்கு குவாரி இயங்கக்கூடாது. குவாரி வாகனங்களும் எங்கள் ரோட்ல இயங்கக்கூடாது. 10 நிமிஷத்துல 10 லாரி போகுது. லாரியை கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ரோட்ல போறோம், ரோட் டாக்ஸ் பே பண்றோம்னு சொல்றாங்க. ஆரை ஒரு 6 நாளைக்கு முன்னாடி நாங்க லாரிகளை சிறைப்பிடிச்சோம். சிறைபிடிச்சதுக்கு ஆரை ஒரு நாம்ஸா ஃபாலோ பண்ணுங்கன்னு குவாரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனாங்க. ஒரு நாம்ஸ் கூட ஃபாலோ பண்ணல. படுதா கட்டுறது கிடையாது, ஸ்பீட குறைக்கிறது கிடையாது. 24 மணி நேரமும் லாரிகள் இயங்குது. குவாரி முதலாளிகளை எங்க ஸ்பாட்ல நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க, ஒரு கலந்தாய்வு கூட்ட வைங்கன்னு சொல்லி கேட்கிறோம். எங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கு இப்பொழுது நாங்கள் வைக்கக்கூடும் கோரிக்கையும் ஒன்றே ஒன்றுதான். எங்கள் மக்களுடன் எங்கள் ஊரில் ஆய்வு மேற்கொள்ளுங்கள். நிர்வாகத்துறை வரணும், கனிமவளத்துறை வாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வாங்க, உள்ளாட்சித்துறை வாங்க, எங்களுடைய VAO ரெவன்யூ வருவாய்த்துறை வாங்க. எல்லாருமே எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வோம். எங்களை பாருங்க, நாங்க கூட்டா வர முடியாதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஊர் மக்களை இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். மேபி நிர்வாகத்துறையால் எங்களை சந்திக்க முடியாமல் இருக்கலாம். எங்களுக்கு வர வேண்டும். எங்களுக்கு காவல்துறை எங்கள் நண்பர்கள் தான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் காவல்துறையின் மூலம் எழுத்துப்பூர்வமாக எந்த அறிக்கையும் இல்லாம எங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிடாதீர்கள். எந்த தனிநபரும் எங்களை அழைக்க கூடாது. யார் அழைத்தாலும் எங்களுக்கு பேப்பர் வேணும். ஏன்னா நாங்க எங்க போனாலும் எங்ககிட்ட பேப்பர் இருக்கான்னு கேக்குறாங்க. சோ we also need papers, டாக்குமெண்ட். ஊர் மக்களை அட்ரஸ் பண்ணி கொடுங்க. நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரோம். முடிஞ்ச அளவுக்கு வருவாய்த்துறை எங்களை பார்க்கணும். இதற்கு தக்க நடவடிக்கை இதே பெட்டிஷனை நாங்க CM செல்லுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். அதனால மாவட்ட நிர்வாகமும் முதலமைச்சர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏரி ஆக்கிரமிப்பு, ஆமா சார், எங்க ஊர்ல ஒரு கோட்டப்பாறை பள்ளம்னு ஏரி இருக்கு. அந்த ஏரி ஆக்கிரமிப்புனால எங்களது ராமசாமி ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறது எங்க ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட். அதனால வன விலங்குகளின் நடமாட்டம் எங்கள் ஊரில் அதிகம். பொல்யூஷன்னாலையும் வன விலங்குகளினாலையும் எங்களுடைய வாழ்வாதாரமான விவசாயத்தை நாங்கள் செய்ய முடியவில்லை. எங்களது வாழ்வாதாரம், நாங்கள் தினக்கூலிகள். எங்களுக்கு தோட்டம் இருக்கிறது, ஆனால் எந்த பயிரும் எங்களால் செய்ய முடியவில்லை. நாங்கள் இன்று தினக்கூலிகளாக உள்ளோம். எங்கள் நிலை மாற, எங்களது மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் கண் முன்னே மடியாமல் இருக்க, எந்த நோய் வாய்ப்பட்டும் எங்களை மருத்துவமனை முன்னால் கையேந்து நிற்காமல் இருக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கிறோம். நாங்கள் எந்த அரசியல் அமைப்பையும் சேராதவர்கள். நாங்கள் ஊர் பொதுமக்கள். That's all, sir.